Good morning students. The grammar rule method நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல சம் எப்படி சால்வ் பண்றத பத்தி பார்த்தோம். இப்போ அதே மாதிரி அதே எக்சர்சைஸ்க்கு ஒரு சம் பார்த்தோம் 1.4 ல. இப்போ அதே மாதிரி எக்ஸாம்பிள் 1.26 இப்போ பார்க்கக்கூடிய சம் எல்லாமே ஸ்டெப் சம். இந்த கேப்டா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க. ஈக்குவேஷன் மட்டும் உங்களுக்கு கரெக்ட்டா ஃபார்ம் பண்ணிட்டேன். நீங்க தான் மீதி ஹோம்வொர்க்கா நோட்ல போடணும். எக்ஸாம்பிள் 1.26. ஓகே. ஃபர்ஸ்ட் क्वेश्चन இங்க T20 match Chennai Super Kings needed just 6 runs to win. One ball left go in the last over. Last over la ஒரே ஒரு பால் இருக்கு. ஆனா Chennai Super Kings win பண்றதுக்கு எவ்வளவு ரன் தேவைப்படுது? 6 run. The last ball was bowled and the batsman at the crease hit high of the ball traversed along the ball with the vertical plane. அந்த பால் வந்து எவ்வளவு ஹைட்டா வருது? அப்ப ஈக்குவேஷன் நமக்கு கொடுத்திருக்காங்க. y = ax² + bx + c அப்படிங்கிறது சொல்யூஷன். given y = equation ax² + bx + c கொடுத்துட்டாங்க. here xy coordinate system of vertical plane and the ball traversed through the point 10,8 20,16 30,8 and you conclude that the Chennai Super Kings win the match. Justify your answer. Discuss the measured in the meters and the measuring point at the plane of the ball with the furthest boundary line is 70,0. The first point என்ன கொடுத்திருக்காங்கன்னா 40, is first one point questions mistake ஆ இருக்கும். இத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க. இதுல எக்ஸாம்பிள் क्वेश्चन ஃபர்ஸ்ட் வந்து 40,22 புக்ல கரெக்ட்டா கொடுத்திருக்காங்க. இஸ் ஓகே. இப்போ ஃபர்ஸ்ட் क्वेश्चन நம்ம பார்க்கலாம். y = ax² + bc. இப்போ ஃபர்ஸ்ட் பாருங்க 10,8 அப்படிங்கிற பாயிண்ட். அப்ப 10,8 அப்படிங்கிற பாயிண்ட் யூஸ் பண்ணா இது x ன்னு எடுத்துக்கணும், இது y ன்னு எடுத்துக்கணும். அப்ப பாருங்க is a value for x க்கு பதிலா போடுங்க 100a. x 10h கட் பண்ணா 100a plus 10a plus c equal to is a value for a. ஈக்குவேஷன் 1 வச்சுக்கலாம். அடுத்து செகண்ட் பாயிண்ட் என்ன 20,16. அப்ப 20,16 equal to is a value for x y அப்படிங்கிற வேல்யூ. அப்ப 20 கூட மல்டிப்ளை பண்ணா 400a plus 20b plus c equal to is a value for 16. இது ஈக்குவேஷன் 2. அடுத்த ஈக்குவேஷன் third point 40,22 that which implies அப்ப 42 கூட மல்டிப்ளை பண்ணா 1600a 1600a plus 40b plus c equal to is a value for 22. equation 3. இப்போ மறுபடியும் என்ன கண்டுபிடிங்க? டெல்டா கண்டுபிடிங்க. find the value delta Δx டெல்டாவோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். this answer -6000 அப்படினு சொல்லி வரும். அதுக்கடுத்து டெல்டா a இதோட வேல்யூ பாருங்க. டெல்டா a இருக்குதுனா டெல்டா a ஓட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். 100 வரும். டெல்டா b வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். this answer -7,800 வரும். அடுத்து டெல்டா c வேல்யூ கண்டுபிடிச்சீங்கன்னா this answers 20,000 அப்படிங்கிற வேல்யூ கிடைக்கும். இப்போ நம்ம மூணு வேல்யூ கண்டுபிடிச்சது நம்ம ஆன்சர் கிராமர் ரூல் யூஸ் பண்ணணும். இப்போ கிராமர் ரூல் யூஸ் பண்ணும்போது this ஃபர்ஸ்ட் வேல்யூ பாருங்க a = கிராமர் ரூல். அப்ப கிராமர் ரூல் யூஸ் பண்ணோம் அப்படினா இதுல நீங்க இதே மாதிரி நீங்க போட கூடாது. ஆன்சர் ஈக்குவேஷன் del a del b del c எக்ஸ்பிளைன் பண்ணி நீங்க போடணும். நான் ஏதாவது ஒரு ஈக்குவேஷன் சால்வ் பண்றது தெரியும்னால டைரக்டா நான் போடுறேன். இப்போ ஆன்சர்ஸ் வந்து del a கிராமர் ரூல் a = delta a by delta b = delta b by delta b delta and c = delta c by delta. இப்போ a = delta a by delta delta a by delta is a value for 100 divided by -600 சரி 6000. அடுத்து இதோட வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா 2 0 கேன்சல் ஆகும். அப்ப 1/-60 இது எதோட வேல்யூ? a ஓட வேல்யூ. அப்ப b = என்ன ஆகும்? b = delta b by delta delta b by delta அப்படியே ஆன்சர்ஸ் பார்க்கும்போது is a value for 7,000 minus 7,800 divided by 6,000
value sorry 6000 तो 6000 2020 cancel out अब b equal to is minus cancel out 78 divided by 16 होगा मறுபடியும் divide the value b equal to is a value for 13 divided by 10 6 divide பண்ணோம் அடுத்து c equal to delta c by delta c value 20000 divided by minus 6000 2020 0 cancel c equal to minus 10 by 3 plus c value முடிச்சோம் b value முடிக்கும் இப்போ ஈக்குவேஷன்ஸ் வந்து லாஸ்ட்ல ஈக்குவேஷனை அப்ளை பண்ணுவோம் ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் தி பார் கேக்குறாங்க the equations of the bar என்னாகும் y equal to ax square plus bx plus c அப்ப y equal to minus 1 by 60x square plus 13 by 10x plus minus 10 by 3 யா क्वेश्चन எவ்வளவு கொடுத்தாங்க x equal to 17 ஒரு வேல்யூ கொடுத்தா y ஓட வேல்யூ என்னன்னு கேக்குறாங்க அப்ப y equal to is a value for minus 1 by 60 is 70 the whole square plus 13 by 10 is 70 minus 10 by 3 plus and minus minus ஆயிடும் அப்ப next step टूटा मल्टीपल பண்ணோம் அப்படினு கேட்டினா 4900 divided by 60 plus மல்டிபிள் பண்ணோம் அப்படினா 910 divided by 10 minus 10 by 3 0 0 cancel 0 0 cancel அப்ப 490 divided by 6 is a minus next plus 91 minus 10 by 3 LCM என்ன எடுக்கலாம்னா 6 எடுங்க 6 LCM எடுத்தோம்னா minus 490 plus 6 ஆல மல்டிப்ளை பண்ணா 546 minus 20 அப்ப subtraction value for 36 divided by 6 அடுத்தமா 6 அப்ப y equal to 6 இப்ப லாஸ்ட் ஆன்சர் எழுது the ball went to 6 meter height over the boundary line and it's impossible for a fielder catch the balls. Hence the ball fielder to catch the ball. The ball hence the ball went for 6 and Chennai Super Kings win the match. 6 and Chennai Super Kings Chennai Super Kings win the match. Next இதே ஸ்டெப் சம் நம்ம எக்ஸர்சைஸ்ல இருக்கக்கூடிய செகண்ட் சம் பார்க்குறோம். ஃபர்ஸ்ட்ல இருக்கக்கூடிய சம் எல்லாம் நீங்க ஹோம்வொர்க் சம்மா ட்ரை பண்ணுங்க, ஈஸியா ஆன்சர் வரும். Exercise 1.4 ல
step sum second sum problem. In a competitive examination, 1 mark is answer left right correct answer for 1/4. நாலு ஆப்ஷன் கொடுத்திருப்பாங்க, மல்டிபிள் சாய்ஸ் ஆன்சர் கொடுத்திருக்கிறதுனால இப்போ நம்ம ஆன்சர்ஸ் பார்க்குறோம். வேணா let the number of question answer correctly equal to x. Let the number of question wrongly equal to y. Given data, how many number of question x plus y equal to 100, x minus 1/4 y equal to is a value for 80. Question in your competitive examination 1 mark is answered for the every correct answer. Y 1/4 marks is deducted for the every wrong answer. ஒவ்வொரு கரெக்ட் ஆன்சருக்கு ராங் ஆன்சருக்கு 1/4 மார்க் டிடக்ஷன் ஆகும். அப்ப மொத்தம் क्वेश्चंस நம்பர் ஆஃப் क्वेश्चंस எவ்வளவு 100 क्वेश्चंஸ்க்கு ஆன்சர் பண்ணணும். அண்ட் ரெடி 80 மார்க் வாங்க செலக்டட் அப்படினு क्वेश्चन சொல்றாங்க. அப்ப பாக்கும்போது ஃபர்ஸ்ட் கான்செப்ட் இஸ் a value for x del கண்டுபிடிங்க 1 1 next 1 minus 1/4. அப்ப என்ன வரும் -1/4 -1. Cross multiplication பண்ணோம் அப்படினா is a -1 -4 divided by 4 is answer -5/4. Here tell value at the tell x equal to value 100 divided by 80 into 1 minus 1/4. இப்போ மல்டிபிள் பண்ணா 100 into -1/4 -80 கேன்சல் பண்ணோம் அப்படினா is a value for 25. ஆட் பண்ணினா -25 -80 ஆட் பண்ணா -105. இது எதோட வேல்யூனா 10x. அப்ப 10y ஓட வேல்யூ என்னன்னா is a value for 180. அப்ப 80 minus 100 is answer -20. அப்ப யூஸ் கிராமர் ரூல் மெத்தட். அப்ப கிராமர் ரூல் மெத்தடை யூஸ் பண்ணோம் அப்படினா x = 10x by delta. 10x ஓட வேல்யூ என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் -105 divided by -5/4. மேல வந்தா கடையில மாறும். இப்போ மைனஸ் மைனஸ் கேன்சல் 105 into 4/5. இப்போ கேன்சல் பண்ணா is 21. இப்போ 21 is multiple value for 84. next y. இப்போ y வேல்யூ கண்டுபிடிக்கும்போது y equal to 10y by delta. 10y வேல்யூ 20 20/5/4. மேல போச்சுனா 20 into 4/5 அடிச்சா 4 is answer 16. இத்தனை क्वेश्चंस வந்து கரெக்ட்டா லாஸ்டா ஆன்சர் எடுத்து எழுதும்போது number of questions correct number of question corrected equal to 84. number of question wrong equal to 16. ரெண்டே டோட்டல் பண்ணி பாருங்க 100 क्वेश्चंस. ஓகே இது ஒன் சம். இப்போ நெக்ஸ்ட் வந்து இதுல இருக்கக்கூடிய क्वेश्चंसல இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் சம் எக்ஸாம்பிள் சம்மோ எக்சர்சைஸ்ல இருக்கக்கூடிய ஒரு சம்மோ நம்ம ஸ்டெப் சம்மா கால்குலேட் பண்ணி பார்த்துருக்கோம். மேற்கூடிய 3rd and 4th சம் நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்கலாம்.